சுப்பிரமணியன் அவர்களின் இணையர் திரு சோ சுப்பிரமணியன் அவர்களின் மணி விழாவில் கலந்து கொள்ள வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை வரவேற்று மகிழ்கிறேன். இன்றைய மணி விழா நிகழ்வை தலைமையேற்று நமக்கு சிறப்பாக நடத்தி தர வந்திருக்கும் திரைப்பட பாடலாசிரியர், முன்னாள் அரசவை கவிஞர், முன்னாள் சட்டமன்ற மேலவை உறுப்பினர் திரு முத்துலிங்கம் ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். முன்னாள் வருமாறு அன்போடு அழைக்கிறேன். நிர்வாக இயக்குனர், தலைமை செயல் அலுவலர், ஒருங்கிணைந்த இயற்கை வேளாண்மை பயிற்சி கல்லூரி கோவில்பட்டியிலிருந்து வந்திருக்கும் மு.இ. குல்ஷாத் ஐயா அவர்களை உங்கள் பலத்த கரவொலியுடன் அழைக்கிறேன். மேனாள் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். பேராசிரியர், காரைக்குடி பேராசிரியராக இருக்கின்ற திரு எஸ். உலகநாதன் அவர்கள் திரும்புங்க. இங்க பாருங்க. என்ன வாசம் இந்த மணி அம்மா கை வைங்க மாதிரி போட நடுவில் வந்து சென்டரா லைட்டா பின்னாடி வாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு ப்ரொசீஜர் சொன்னா நாங்க ஒரு ப்ரொசீஜரோட வந்திருக்கோம் நிகழ்ச்சிக்கு. அடுத்ததாக நாம் நிகழ்ச்சிக்கு செல்கிறோம். எந்தமிழ் என்றும் வாழ்க. அன்பிற்கினிய பெரியவர்கள், உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினர் அனைவருக்கும் என் இதயம் கனிந்த காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலில் மாமா அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை வணங்கி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி கொண்டிருக்கும் திரைப்பட பாடலாசிரியர் திரு முத்துலிங்கம் ஐயா அவர்களை வருக வருக என அன்போடு வரவேற்கின்றேன். இவ்விழாவிற்கு முன்னிலை வகிக்கும் திரைப்பட இயக்குனர் ஐயா எஸ்.பி. முத்துராமன் அவர்களையும் வருக வருக என அன்போடு வரவேற்கின்றேன். இவ்விழாவின் நூல் வெளியீட்டு சொல்லின் செல்வர் திரு ஆவடிக்குமார் ஐயா அவர்களை அன்போடு வரவேற்கின்றேன். முனைவர் முகிலை ராசபாண்டியன் ஐயா அவர்களையும், கலைமாமணி திரு ஜாக்குவார் தங்கம் ஐயா அவர்களையும், கவிச்சுடர் டாக்டர் கார்மிகலோன் அவர்களையும், வழக்குரைஞர் முனைவர் கே. சாந்தகுமாரி அவர்களையும், கவிஞர் திரு ஜெயபாஸ்கரன் ஐயா அவர்களையும், முனைவர் அரங்க மல்லிகா அவர்களையும் முனைவர் தான் சந்தித்திருக்கிறார்கள் திருமணத்திற்கு முன்பாக. ஆனால் அவர்களுடைய எண்ணத்தில் நிறைவாக வாழ்ந்திருக்கிறார்கள் என்பது அவர்களுடைய உரையில் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். மாமா அவர்கள் அத்தையை மட்டுமல்ல அவர்களுடைய எழுத்துக்களையும் சேர்ந்து வாழ்நாளெல்லாம் கொண்டாடுகிறார்கள் என்று திரும்ப அவர்களுடைய ஆகஸ்ட் 17ஆம் தேதி பிறந்த நாள் விழாவில் அம்மாவோட உரை அவ்வளவு அழகாக இருந்தது. எல்லோருமே வந்து ஒரு எழுச்சி மிகு உரையை வந்து அம்மா கொடுத்திருந்தாங்க. அதே ஒரு வாழ்த்துறையை வந்து நம்ம இங்க கேட்க இருக்கிறோம். அனைவருக்கும் நன்றி. இந்த விழாவின் கதாநாயகன், கதாநாயகி இருவருக்கும் எல்லோருடைய மேடையில் இருக்கும் அனைத்து ஆளுமைகளுடைய ஒப்புதலுடன் முதல்ல வந்து என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இது ஹைரார்கி படிக்கு நம்முடைய பத்திரிகையில் போட்டிருக்கிறபடிக்கு எப்படியும் ஒரு 10வது முறையாக நம்ம கூப்பிடுவாங்க அப்படின்னு நினைக்கும் போது எதிர்பாராத விதமாக என்னை முதல்ல கூப்பிட்டுட்டாங்க.
இங்க அமர்ந்திருக்கும் அத்தனை பெரியவர்களும் ஒவ்வொருவரும் அவங்களுடைய துறையில அவ்வளோ சாதிச்சு அவங்க வந்து இந்த குழுவில் இன்னைக்கு அமர்ந்து இவர்களுக்கெல்லாம் வாழ்த்து சொல்றாங்க அப்படின்றது இந்த மணமக்கள் 60வது ஆண்டு பிறந்த நாள் கொண்டாடும் சுப்பிரமணியன் ஆகட்டும், அவங்க திரைப்படத்துறையில் பாடலாசிரியராக இருக்கும் திருமதி உமாவாகட்டும், மிகவும் கொடுத்த மன்னர் புகழ் போலே உலகாண்ட புலவர் அந்த தமிழ் போல நீங்க 100 ஆண்டு காலம் வாழ்க அப்படின்னு வாழ்த்துக்கிறேன். எவ்வளவு சிறப்பாக ஒரு விழாவை நடத்தணும்னா அது பத்திரிக்கை போடுறதாகட்டும், ஒவ்வொருத்தரையும் தொடர்பு கொண்டு கூப்பிடுறதாகட்டும், இப்படியெல்லாம் சிறப்பா இருந்தாங்க. அவர்களுடைய மருமகனே வந்து அத்தையும் மாமியும் இப்படி வாழ்ந்தாங்க, இப்படி இருக்காங்க, இப்படி ஒருவர் மீது ஒருவர் இந்த அளவுக்கு காதலுடனும் அன்புடனும் இருக்கிறாங்க. மாமாவுக்கு கிடைச்ச மிகப்பெரிய பரிசு அத்தை தான் அப்படின்னு சொல்ற அளவுக்கு வாழ்ந்து காட்டி இருக்கிறவங்க முன்னால நம்ம நிறைய ஆளுமைகளுடைய பேச்சை கேட்க வேண்டும் என்ற ஆவலுடன் வந்திருக்கும் தான் நான் வந்து சுருக்க இந்த என்னுடைய திமுக வர்த்தகர் அணி செயலாளர் கவிஞர் திரு காசிமுத்து மாணிக்கம் அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்புடன் அழைக்கிறேன். வாங்கய்யா. மாலைக்கு வீணைக்கு நரம்பு வேண்டும், மாலைக்கு வெந்நீர் வெளிச்சம் வேண்டும், ஆணிப்பொன் மேனிக்கு அத்தான் வேண்டும், அரசுக்கு படையிடும் முரசு வேண்டும், தேனிக்கு பூக்காடும் கூடு வேண்டும், தென்றலுக்கு தாளாட்டும் குடிகள் வேண்டும், வானுக்கு புது விடியல் வேண்டும். தமிழ் எழுத்து உலகத்தில் வரலாறு சிறப்பதற்கு உமா சுப்பிரமணியர்களுக்கு இன்னும் 100 ஆண்டு காலம் வாழ வேண்டும் என அனைவர் சார்பாக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து, நிலம் என்றால் தங்கம், காடு என்றால் சிங்கம், நாடு என்றால் கவிதை என்றால் முத்துலிங்கம் என்று சொல்கின்ற அளவுக்கு முன்னாள் அரசவை கவிஞர், முன்னாள் சட்ட மேலவை உறுப்பினர், என்னாலும் கவிஞராக திகழ்கின்ற அருமை அண்ணன் முத்துலிங்கம் அவர்களே, நூல் வெளியிட்டு சிறப்புரையாற்ற வருகின்ற ராஜராஜனின் வாழை கேட்பேன், வள்ளுவன் எழுதிய கோளை கேட்பேன், பாரதியாரின் சொல்லை கேட்பேன், பார்த்திவன் கொடுத்த வெள்ளை கேட்பேன், மாயை கண்ணனின் குழலை கேட்பேன், மதுரை மீனாட்சியின் கிளியை கேட்பேன், சொந்த உழைப்பில் சோற்றை கேட்பேன், நிலைவில் நனையும் சோலை கேட்பேன், நீலக்குயிலின் பாடல் கேட்பேன், நடந்து போக நதிக்கரை கேட்பேன், கிடந்து உள்ள புல்வெளி கேட்பேன், துக்கம் மறந்த தூக்கம் கேட்பேன், தூக்கம் மணக்கும் கனவு கேட்பேன், சின்ன சின்ன தோல்கள் கேட்பேன், சீக்கிரமாறும் காயங்கள் கேட்பேன், காலம் கடக்க காலில் கேட்பேன், மூடி இல்லாத முகம் கேட்பேன், போலி இல்லாத புன்னையை கேட்பேன், தவணு வயதில் தாய்ப்பால் கேட்பேன், தாவு வயதில் பொம்மையில் கேட்பேன், 5 வயதில் புத்தகம் கேட்பேன், 4ஆம் விரலாய் பேனா கேட்பேன், கேட்பேன் கேட்பேன் கேட்பேன். இப்போது கேட்கிறேன், அன்பை தா, ஆற்றலை தா, வெற்றியை தா, உண்மையை தா, மொத்தமாக அக்கா வனிதாவை தா என்று சொல்கின்ற அருமை சகோதரி வனிதா IPS அவர்களே, வருகை இருந்திருக்கின்ற மனிதருக்கு வாழ் பிடிக்கும், கல்வருக்கு இளம் பிடிக்கும், காதலருக்கு நிலம் பிடிக்கும், ஊருக்கு ஆறு பிடிக்கும், ஊர் வளத்துக்கு தேன் பிடிக்கும், தமிழுக்கு ழா பிடிக்கும், தமிழகத்தில் உள்ள அனைவருக்கும் உமா சுப்பிரமணியன் என்றாலே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கோவில் மணி பெரிதா அல்லது கன்னிமணி பெரிதா என்று கேட்டால் எங்கள் சுப்பிரமணி தான் பெரிது என்று சொல்லுவோம். என்றால் எங்கள் மண்ணின் மைந்தவர். நாங்களெல்லாம் அறந்தாங்கி காரைக்குடி எல்லாம் பக்கத்து பள்ளத்தூருக்கெல்லாம் பக்கத்தில் பள்ளம் பறிக்காத உள்ளத்துக்கு சொந்தக்காரர்கள் பள்ளத்தூர்காரர்கள். ஆகவே மண்ணின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை கூறி விழாவின் இடையிலே விடைபெறுவதற்காக என் மன்னிப்பை உங்களுடன் கூறி, வாழ்க தமிழ், வழங்க உமா சுப்பிரமணிய தமிழ் கவிதை என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தொடர்ந்து வாழ்த்துறை வழங்க இருக்கின்ற பெருந்தங்களை சேர அழைக்க இருக்கிறார். வாங்க சார். ஐயா அவர்கள் வந்து என்ன பிடிக்கும் எல்லாம் சொல்லிட்டே இருந்தாரு. இவருடைய வாழ்த்துறை வந்து இன்று சிறப்பாக இருந்ததுதான் எல்லாருக்கும் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஐயா அவர்களுக்கு காசி முத்து மாணிக்கம் ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. இன்றைய இளம் ஜோடிகள், காதல் ஜோடிகள் அவர்களுக்கு சிறப்பு செய்கிறவர்கள் உங்களுடைய பலத்த கைத்தட்டலுடன்
மிக்க நன்றி ஐயா. காசிமுத்த மாணிக்கம் ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி. அடுத்ததாக வாழ்த்துரை வழங்க இருப்பவர் திரு TSS மணி அவர்கள், ஊடகவியலாளர். அவரை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறேன். வாங்க ஐயா. நண்பர் சுப்பிரமணியன், உமா சுப்பிரமணியனுடைய இந்த மணி விழாவுக்கு வாழ்க வாழ்க என வாழ்த்துக்களை கூறும் அதே நேரத்தில் இங்கே திரைத்துறை பிரமுகர்களும் அரசியல் பிரமுகர்களும் கூடியிருக்கும் அவை என்பது தமிழ்நாட்டின் யதார்த்தத்தை வெளிப்படுத்துகிறது. அது இந்த மணி விழாவை மேலும் கலகலக்க வைக்கிறது என்று வாழ்த்துக்களை கூறி விரைந்து செல்வதற்காக மன்னிப்புடன் விடைபெறுகிறேன். உங்கள் பலத்த கைத்தட்டலுடன் ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. அவர்கள் புனித ஜோதி அவர்கள் வருகிறார்கள். வாங்க. அனைவருக்கும் இனிய வணக்கம். நிகழ்ச்சி மணி விழாவானது அற்புதமாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. எல்லோருக்கும் என்னுடைய இனிய வணக்கத்தை மீண்டும் சொல்லிக் கொள்கிறேன். உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த பாட்டு தெரிஞ்சிருக்கும். நாடாகுன்றோ காடாகுன்றோ அவளாகுன்றோ மிசையாகுன்றோ எவ்வளி நல்லவராடவர் அவ்வளி நல்லை வாழிய நிலனே. இந்த பாடலுடைய பொருளும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எவ்வகை நிலமாக இருந்தாலும் அந்த நிலத்தில் நல்ல ஆண்மகன் இருந்தால் அங்க இருக்கிற மகளிர் எல்லாம் சிறப்பா இருப்பாங்க அப்படின்னு. அதே மாதிரி அந்த நிலத்துல சிறப்பா இருப்பாங்கன்ற பாடல் இக்காலத்துக்கு மட்டும்தான் அக்காலத்துக்கு மட்டும்தான் பொருந்தும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல, முக்காலத்துக்குமே பொருந்தக்கூடிய பாடல். ஒரு பெண் ஆனவள் தன்னுடைய கனவுகளை வாரணம் 1000 சூடி கணாக்களோடு பிறந்த வீட்டிலிருந்து புகுந்த வீட்டிற்கு வருகிறாள். அப்படி வரக்கூடிய பெண்ணை எப்படி ஒரு ஆண்மகனுடைய வெற்றிக்கு ஒரு பெண் உறுதுணையாக நின்று பக்கபலமாக நின்று வெற்றியை நடத்தி செல்கிறாளோ, அதே போல ஒருவருடைய பெண்ணினுடைய கனவை ஒரு ஆண்மகன் ஒரு காதலனாய், நண்பனாய், தோழனாய், வழிகாட்டியாய் இருந்து அதை நடத்தி சென்றால் அவர் எப்படிப்பட்டவராக இருப்பார் என்றால் இந்த வையத்துள் வாழ்வாங்கு வாழக்கூடியவராக இருப்பார். தெய்வத்திற்கு இணையாக போற்றக்கூடியவராக இருப்பார் என்கிறது குறள். நான் அப்படியாகத்தான் சுப்பிரமணியன் சாரை பார்க்கின்றேன். ஏன்னா இந்த இலக்கிய துறைன்றது நீங்க லேசுப்பட்ட துறை கிடையாது. 5 பைசா வராதுங்க. ஆனாலும் அவர் எல்லா இலக்கிய மன்றத்துக்கும் அவங்களுக்கு பஸ்ல போகிறதுக்கு சேராதுன்றதுக்காண்டியே 2 வீலர்ல அழைச்சிட்டு போவாரா. இப்ப உமா அவர்கள் ஒரு சிறுகதை ஆசிரியராய், நாவலாசிரியராய், பாடலாசிரியராய், கவிஞராய் இப்படி பல்வேறு பரிமாணங்களை எடுத்திருக்கிறார் என்றால் அதற்கு அடிப்படை காரணம் பின்புலமாய் இருந்தவர் சுப்பிரமணியன் சார். நீங்க எல்லாரும் கை தட்டலாமே வாழ்த்துடியா. ஏன்னா இதெல்லாம் கிடைக்காது யாருக்கும். எத்தனையோ திறமையான பெண்கள் இருந்தாலும் வீட்டுல யாரும் ஒத்துழைக்கலன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு அடி நகர முடியல. ஆனா அவர் உந்து சக்தியாய் இருந்து உமாவை வழிநடத்தி, எப்படி ஜெயகாந்தன் சொல்வார், என்னப்பா கணவன் மனைவியா வாழ்றதுல இருக்கு, நண்பனா வாழ்றதுதான்ப்பா வாழ்க்கை அப்படின்னு சொல்வார் இல்லையா, அந்த வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். இந்த விழாவை கூட நான் எப்படி பார்க்கிறேன்னா, கடந்து வந்த தன்னுடைய கணந்தோறும் நிகழ்ந்த கணத்தை இருவரும் இணைந்தே கடந்து வந்த வாழ்வின் நிமித்தத்தை ஒரு நன்றி செலுத்தும் விதமாக இணைய தலைமுறைக்கு பேரம்பேத்திகள்லாம் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு நாங்க எப்படி வாழ்ந்திருக்கோம் பாத்தீங்களா அப்படின்னு அடையாளப்படுத்தும் விதமாக இந்த விழா அமைந்திருப்பதாக சான்றோர் பெருமக்கள் எல்லாம் கூடியிருக்கிறதுனாலதான் இப்படி ஒரு விழா அவங்களால நடத்த முடியுது. ஒருவருக்கொருவர் சக உயிரியாய் அன்பு செலுத்தும் விதம் அதுதான் இப்ப காலங்காலமா முரண்பட்டுக்கிட்டே இருக்கு. சமமா நினைக்காதனாலதான் பகுத்தறிவு கழகங்கள் ஒவ்வொரு கழகமும் சொல்றது என்னதுன்னா, சக உயிரியா நேசி, ஆண் பெண் என்ற 2 உறவுகளும் சக உயிரியாய் நேசிச்சாலே அங்க பிரச்சனை இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு எடுத்துக்காட்டா இந்த தம்பதிகள் இருக்கிறார்கள். நானும் மற்ற சான்றோர்களை போல வாழ்த்துகின்றேன். கலையாத கல்வி, குறையாத வயது, கபடு வாராத நட்பு, கன்றாத வளமை, குன்றாத இளமை, கழு பிணியில்லாத உடல், சலியாத மனம், அன்பு அகலாத மனைவி, தவறாத சந்தானம், தாளாத கீர்த்தி, மாறாத வார்த்தை, தடைகள் வாராத கொடை, தொலையாத நிதியம்,
கோணாத கோல், ஒரு துன்பமில்லாத வாழ்வு இந்த பிரபஞ்சம் இவர்களுக்கு அருளி இருக்கிறது, இன்னும் அருளும் என்று என்னுடைய வாழ்த்துறையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். வாழ்த்து, சிறப்பாக வாழ்த்து தந்திருக்கிறீர்கள். மேலும் நமது நிகழ்வில் அன்பிற்கினிய நண்பர் நமது விஜிபி சந்தோஷம் ஐயா அவர்களுக்கு துணையாக இருக்கின்ற பீட்டர் ஐயா அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். தமிழ் பணி ஆற்றிக் கொண்டிருக்கின்ற அசோக் ஐயா அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். சிறப்பான பதிப்பாசிரியர், ஊடகவியலாளர், கவிஞர், எழுத்தாளர் முத்துக்குமாரசாமி உலகநாதன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். அனைவரையும் வரவேற்று மகிழ்கிறோம். இப்பொழுது முத்துக்குமாரசாமி அவர்கள் தம்பதியருக்கு சிறப்பு செய்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து நூல் வெளியீட்டு விழா. திரு முத்துக்குமாரசாமி அவர்கள் தம்பதியினருக்கு சிறப்பு செய்கிறார்கள். மிக்க நன்றி ஐயா, மிக்க நன்றி. அடுத்ததாக நிகழ்ச்சியின் முக்கிய நிகழ்வான நூல் வெளியீட்டு விழா தற்போது நடைபெறவிருக்கிறது. மணி விழா 60 நூலை வெளியிட தமிழ்நாடு மேனாள் கூடுதல் காவல்துறை இயக்குனர் திருமதி வே வனிதா IPS அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். நூலை பெற்றுக்கொண்டு வாழ்த்துரை வழங்க இருப்பவர்கள் லயன் டாக்டர் இளைய கட்டபொம்மன் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன் மற்றும் முனைவர் மூஇ குல்சாத் அவர்களையும் அன்புடன் அழைக்கிறேன். தற்போது நிகழ்வின் முக்கிய நிகழ்வான நூல் வெளியீட்டு விழா. திரைப்பட பாடலாசிரியர் முத்துலிங்கம் ஐயா அவர்களின் தலைமையில் நூல் வெளியீடு செய்யப்படுகிறது. திருமதி வே வனிதா IPS அவர்கள் நூலை வெளியிட லயன் டாக்டர் இளைய கட்டபொம்மன் மற்றும் குல்ஷாத் ஐயா அவர்கள் நூலை பெற்றுக் கொள்கிறார்கள். அனைத்து ஆன்றோர் சான்றோர் பெருமக்களின் முன்னிலையில் நூல் வெளியீட்டு விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒரு இலக்கிய விழா, இல்ல விழா. உங்கள் அனைவரின் பலத்த கைத்தட்டலுடன் நூல் வெளியீட்டு விழா நடைபெறுகிறது. சுப்பிரமணி சார், நூலை பெற்று வாழ்த்துரை வழங்க இருப்பவர்கள் லயன் டாக்டர் இளைய கட்டபொம்மன் ஐயா அவர்களும் முனைவர் மூஇ குல்ஷாத் அவர்களும் நூலை பெற்றுக் கொள்கிறார்கள். இங்கு இருக்கும் அனைவருக்கும் நூல் வழங்கப்படுகிறது. அனைவரும் நூலை பெற்றுக் கொள்ளவும். உங்கள் அனைவரின் பலத்த கைத்தொடருடன் மீண்டும் ஒரு முறை நூல் வெளியீட்டு விழா சிறப்பாக இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நீங்க அப்படியே நின்றுங்க சார், இப்படி வந்துருங்க சார். மேடம் பக்கத்துலயே நில்லுங்க. தம்பி கொஞ்சம் மாமா கொஞ்சம் வெளியே வாங்க, மறைச்சிட்டீங்க மாமா. அப்படியே முனைவர் அரங்க மல்லிகா அம்மா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். மேம் எல்லாம் இந்த கேம்ப் பார்க்கலாம். தேங்க்யூ.